அனைவருக்கும் வணக்கம். நம்மை பெற்ற தாய் தந்தையர்களை வணங்கிக்குவோம். நமக்கு இந்த ஞானத்தையும் திறமையையும் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் வழங்கிய நம்ம குருமார்களை வணங்கிக்குவோம். இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச வச்சுருக்க இந்த பிரபஞ்சத்திற்கு நம்மளுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக்குவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அமைதி. அமைதி எப்படி வரும்? ஆக்சுவலி அமைதின்னா என்ன? இந்த அமைதியை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம்? நாம் அமைதின்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாமே நிஜமாலுமே அமைதி தானா? இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மன அமைதி கொடுக்கக்கூடிய செயல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் ஒரு 100 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணாக்கா எனக்கு மன அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்குறேன், இல்லை ஆதரவு இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு கல்வி செலவுக்கு நான் பொருளாதார உதவி பண்ணுறேன், அது எனக்கு மன அமைதியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்த எஜுகேஷன் ஃப்ரீயாக குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்க லைஃப்பை லிஃப்ட் பண்ணுறது, அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போகிறது, இதில் எனக்கு சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் குழந்தைகள் மூலமாக குழந்தைங்க வளர்ப்பு, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு தேவையானதை செய்கிறது, இதன் மூலமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கிது அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் தகாத செயல்கள், அதுலேயும் நிறைய பேர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்போ சைக்கோபாத்ஸ்லாம் இருக்காங்க, சைக்கலாஜிக்கல் லெவலில் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு இந்த தகாத செயல்கள் செய்கிறதன் மூலமாக எனக்கு ஒரு சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. இன்னும் சில பேர் ட்ராவல், மலை மாதிரியான ஒரு மலை பிரதேசத்தில் போய் அங்கே தங்கி அந்த நேச்சுரல் சீன்ஸை அனுபவிக்கிறது, நேச்சுரல் லைஃப்பில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கான மன அமைதியை கொடுக்குது. இவங்க அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சி, மன அமைதி உண்மைதானா? நிஜமானுமே அவங்க அனுபவிக்கிறத அந்த மன அமைதியை தான் அவங்க அமைதின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அன்னதானம் பண்ணுறாரு. அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே லைனில் யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணால் அன்னதானம் பண்ணுறவர் டென்ஷன் ஆகிறார். ஏப்பா லைனை விட்டு ஒதுங்கு, பின்னாடி வா, எதுக்குள்ளே வர, கத்துறார், டென்ஷனாக இருக்கார். ஏன்னா அந்த க்ரௌடை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், எப்படி நம்ம இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த டென்ஷன், அந்த ஒரு எக்ஸைட் அவர் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அப்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இது பண்ணுறதன் மூலமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்குதுன்னு சொல்கிறார். பட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பிரச்சனையை அவர் அனுபவிக்கிறார். யாராவது ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா இவர் டென்ஷன் ஆகிறார். லைனில் இருக்கவங்க கூட கம்முன்னு இருந்தாலும் அன்னதானம் பண்ணுறவர் டென்ஷன் ஆகிடுறார். அதே மாதிரி இப்போ ஒரு டொனேஷன் கொடுக்குறோம், ஆதரவு இல்லாத பிள்ளைகளுக்கு கல்வி செலவுக்கு கொடுக்குறோம். நாம் கொடுக்குற அந்த பொருளாதார உதவி சரியான முறையில் போய் சேருதான்றது இவங்க உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. சரியான முறையில் போய் சேரலைன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுவும் நடக்குது. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை வளர்ப்பில் எனக்கு மன அமைதின்னு கிடைக்க சொல்கிறாங்க. அந்த குழந்தை சரியாக படிக்கலை, இல்லை செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த பேரண்ட்டோடைய மனநிலை எப்படி இருக்குது? கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான், இவன் இஷ்டத்துக்கு தான் இருக்கிறான், செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கான், படிக்கவே மாட்டேங்கிறான். ஆக்சுவலி அவன் நல்லா படித்து 95க்கு மேலே வாங்குகிற பையனாக தான் இருப்பான். ஆனாலும் இவர் சொல்கிறத அவன் கேட்டு நடக்கிற வரைக்கும் தான் இவருக்கு மன மகிழ்ச்சி, மன அமைதி எல்லாமே. அவன் கேட்கல
அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் இவருக்கு அந்த கொதிப்பு உண்டாயிடுது. அப்போ நிஜமாலுமே இதெல்லாம் வந்து மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்ச்சிகளா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக ரொம்ப இன்னராக உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வந்து மன அமைதியை கொடுக்காது, ஆனால் கொடுக்கும். இது எப்படி சாத்தியம்? ஒரு விஷயத்தை நீங்கள் நிர்பந்தம் இல்லாமல் பண்ணினீங்கன்னா அப்போ அதில் உங்களுக்கு மன அமைதி கட்டாயம் கிடைக்கும். பையனை படிக்க வைக்கிறோம், அவன் நல்லா படிப்பான், அவனுடைய படிக்க வைக்கிறது நம்மளுடைய கடமை, அவனுக்கு நல்லது செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. இதெல்லாம் பண்ணுறோம், ஆனால் பிரதிபலன் நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு நிர்பந்திக்கப்படுறோம், பையனை இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் நம்ம வந்து அவனை கொண்டு போகணும், அவன் டாக்டருக்கு தான் படிக்கணும், இல்லை இன்ஜினியருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு அவனை ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அவனையும் மன அமைதியை இழக்க செய்கிறோம், நம்மளையும் மன அமைதியை குலைச்சிக்கிறோம், நம்மளுடைய மன அமைதியை அவுட். ஸோ எந்த செயல் வேணாலும் நீங்கள் செய்யுங்க, பட் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில். இப்போ அம்மாவுக்கு மெடிசன் வாங்கணும், ஆக்சுவலாகவே உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல்லான மைண்டோட நீங்கள் உலகம் பூரா சுற்றி வந்தீங்கனாலும் ஈவினிங் வரும்போது அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு தோணும், நேராக மெடிக்கல் ஷாப் போய்ட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. அதையே ஒரு நிர்பந்தத்தின் பேரில், என்னடா இது நமக்கு இருக்கிற பிரச்சனையில் இதை வேற பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த மெடிசின், அது உங்கள் கடமை, பேரண்ட்டுக்கு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் அதை ஒரு நிர்பந்தத்தின் பேரில் கண்டிஷ்னல், அந்த கண்டிஷ்னலாக ஒரு மனசுக்கு ஒரு உற்பத்தி பண்ணி அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்கள் மன அமைதியை குலைச்சிருது. நீங்கள் எந்த செயல் வேணாலும் எடுத்துக்கோங்க, அன்னதானம் பண்ணுங்கள், கோவிலுக்கு டொனேஷன் கொடுங்க, சாமி கும்பிட போங்க, திருப்பதிக்கு போய் 4 நாள் தங்கி நல்ல ஜாலியாக சாமி கும்பிடுங்க, இல்லையா ஹில் ஸ்டேஷன் ஊட்டி கொடைக்கானல்னு போய் எல்லா இடத்துக்கும் போங்க வாங்க. பட் அது வந்து நிர்பந்தத்தின் பேரில் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியோ மன அமைதியோ அதிலிருந்து கட்டாயம் கிடைக்காது. அப்போ நிர்பந்தம்னா என்ன? ஒரு செயலை நம்ம கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு உங்கள் மனதுக்கு எதிராக அதை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறதுக்கு பேர் தான் நிர்பந்தம். ஸோ இப்போ அன்கண்டிஷ்னலாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? அதாவது கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இதுதான் இதனுடைய மிக முக்கியமான கோர். உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க, அதனால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இப்போ இந்த வீடியோ போடுறேன், போட்ட உடனே ஒரு 10K லைவ்ஸ், அதாவது அந்த லைக்ஸ் வரணும், இல்லை 10K வந்து வியூஸ் வந்து ரைஸ் ஆகணும் நான் எதிர்பார்த்து இந்த வீடியோவை போட்டேன் அப்படின்னா 2 நாளில் நான் வந்து என்னுடைய மன அமைதி மன மகிழ்ச்சி எல்லாமே அவுட். அதேமாதிரி நீங்கள் ஒரு கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறீங்க, அந்த கோயில் தர்மகர்த்தா உங்களை பாராட்டணும், ஆஹா இவர் வந்து 1 லட்ச ரூபாய் நமக்கு டொனேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு பாராட்டணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. அது நடக்காதப்போ நீங்கள் கொடுத்த 1 லட்ச ரூபாயும் வேஸ்ட்டு, நீங்கள் கிடைக்கும்னு நினச்ச அந்த மன மகிழ்ச்சியும் கிடைக்காம போயிடும். அன்னதானம் பண்ணுறீங்க, ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறீங்க, கட்டாயம் அது நடக்காது. இது மாதிரி ஒரு விஷயத்தை பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டு அதை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய மன அமைதி உங்கள் கையில் இருக்கும். இல்லை ஒரு நிர்பந்தத்தின் பேரில் கட்டாயம் நம்ம இதை பண்ணணும், இதை பண்ணுனா தான் உலகம் நம்மளை மதிக்கும், இதை பண்ணுனா தான் அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க, இதை பண்ணுனா தான் நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுற எல்லா செயல்களுமே உங்களுடைய மன மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் கட்டாயம் டேமேஜ் பண்ணும். ஸோ இனி வருங்காலங்களில் சிம்பிளாக முன்னாடியே எவ்வளவோ காலங்களுக்கு முன்னாடியே வந்து இதை சொல்லிட்டு போயிட்டாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுடைய மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு வேலையை செஞ்சுட்டு, ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு, இப்போ அம்மாவுக்கு மெடிசன் வாங்கி கொடுக்கறது உங்களுடைய தலையாய கடமை, உங்கள் பேரண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறது உங்களுடைய தலையாய கடமை. அதை பண்ணிவிட்டு அம்மா வந்து உங்களை பாராட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய மன அமைதி காணாமல் போயிடும். இது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையுமே எடுத்து பாருங்கள்,
ஒன்று ரெகக்னைசேஷன் எதிர்பார்ப்போம், இல்லை அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா சுற்றம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களோ உறவினர்களோ நம்மளை பாராட்டணும்னு நினைப்போம். இந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் அனைத்தையுமே ஒரு கணக்கு போட்டு நம்ம செய்கிறதுனால, அது நடக்காமல் போகிறதுனால உங்களுடைய மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் காணாமல் போயிடுது. அதற்கப்புறம் நடக்கக்கூடிய செயல்கள் வந்து உங்களோட உடம்பையும் டேமேஜ் பண்ணுது. இப்போது உங்கள் பையனுக்கே ஒரு படிக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஒரு 2 மாதம் படிக்கிறான், நல்லா படிச்சிட்டான், தரவாயிட்டான். அடுத்து ஒரு 1 மணி நேரம் வந்து செல்ஃபோன் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை எடுக்கிறான். உடனே உங்களுக்கு கொதிப்பு வந்துடும். பாரு நம்ம வாங்கி அவன் படித்து முடிச்சிருப்பான், அவன் படித்ததை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த டைமில் நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸில் இருந்திருப்பீங்க. நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. என்னடா இது, நாம் பண்ணுவோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அவன் நல்லதுக்குன்னு பண்ணோம், ஆனால் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு உங்களுடைய கொதிநிலை அதிகமாகிடும். ஸோ ஒரு செயல் செஞ்சிங்கன்னா பிரதிபலன் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. அது உங்கள் பேரண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்காக இருந்தாலும் சரி, சில்ட்ரன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, சொசைட்டிக்காக இருந்தாலும் சரி தான். எதை செஞ்சிங்கனாலும் பிரதிபலன் எதிர்பார்க்காதீங்க, கடமையை செய்யுங்க. கடமையாக செய்யாதீங்க, கடமையை செய்யுங்க. அதனால் உங்களுடைய மன அமைதி நாளுக்கு நாள் அதிகமாகிறத நீங்களே உணர முடியும். ஸோ நிர்பந்தத்தின் பேரில் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அப்படி நிர்பந்தத்தின் பேரில் செஞ்சாலும் அதுக்கான பலனை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு உண்டான கடமையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அது நிர்பந்தம்தான். அந்த நிர்பந்தம் இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது. ஆனால் அந்த நிர்பந்தத்தின் பேரில் செஞ்சுட்டு அதற்கான பலனை நீங்கள் எதிர்பார்க்காது. அப்படி எதிர்பார்த்திங்கன்னா ஏமாந்துருவீங்க. கட்டாயம் உங்கள் மனசு வந்து ஹர்ட் ஆகும், உங்கள் நிம்மதி பறி போயிடும். ஸோ நண்பர்களே, கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்க மாட்டோம். தேங்க்யூ.